ஓம் மகாமாரி வித்மகே சர்வசித்தி சதீமகி தன்னோ மாரி பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று சந்திர தரிசன நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள். இன்று மதியம் 2:37 வரை பிரதமை திதி உள்ளது, அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மதியம் 2:26 வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மதியம் 2:26 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, விரயங்கள் செலவுகள் கூடும் நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவ் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள். டீவியேஷன் வேண்டாம். பாலிடிக்ஸ் அரசியலில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. சகோதர வழியிலே மட்டும் சில நன்மைகள் உண்டு. நண்பர்களால் சில விரயங்கள் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். பிசினஸை பொறுத்த வரையிலே புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பயம் இருக்கக்கூடாது. நம்ம நல்ல விஷயம் பண்ணுறோம்னா தைரியமாக இறங்கணும். பிளானிங் கரெக்டாக இருந்து எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக இருந்துன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, லைஃப் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். அதே மாதிரி பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து, ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ், பஞ்சாயத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூப்பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். பணம் சம்பந்தமான காசு, மணி, துட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கேட்டோன்னு தூக்கி கொடுத்துறாதீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சில பேருக்கு நல்ல வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக தொழில் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீர்கள். சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஜாதகத்தில் தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக களத்தில் இறங்கி பண்ணலாம். கால் சென்டர், பிபிஓ இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்கள், டெலிகாலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
பிருத்திங்கிராதேவி வழிபாடு. பிருத்திங்கிராதேவிக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை பண்றதுக்கு வைராக்கியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அதை தரக்கூடிய நாளா இருக்கும். தைரியமா இறங்கலாம். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டீச்சிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்சிபலாக இருப்பவர்கள், எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், ஐடி ட்ரைனராக, ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டடீஸோட அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா அதெல்லாம் இருந்தால் தான் நல்ல வேலை கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, ஏமாற்றத்தை தரக்கூடிய நாள். பிசினஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்கள்ல கவனமா இருங்க. லோன் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு சில நெருக்கடிகள் வரும். வெளிநாட்டில் வேலையை பார்ப்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்திலையும் சில குழப்பங்கள் வரும். 3ஆம் நபர் தலையிட்ட தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க பிரச்சனை நீங்களே பேசி தீர்க்குங்க. யாராவது வந்து மத்தியஸ்தம் பண்றேன், 2 பேருக்குள்ளேயும் பேசி பிரச்சனையை சால்வ் பண்றேன், அந்த மாதிரிக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். மனசுல ஒரு தைரியம், நம்பிக்கையை தரக்கூடிய நாள். குறிப்பா பிசினஸ்ல சில நல்ல நியூஸ் சேரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவருடைய கல்யாண விஷயம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், சமாளிச்சிருவாங்க. டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், பிசியோதெரபிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அது சம்பந்தமான லோன் விஷயங்கள்ல நல்லபடி நியூஸ் சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சனி ராகு பகவானால் சில நன்மைகள் நடக்கும். குறிப்பா தொழில் இருந்த சில பிரச்சனைகள், ஒரு முடக்கம், இதெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர், இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களுக்கு உற்சாகமான நாள், நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு, கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த மாதிரி துறையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். கல்யாண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, புதன் பகவானால் திடீர் செலவுகள் வந்து சேரும். அதை வந்து விரயத்தை நல்ல மாதிரி மாத்திக்குங்க. பிசினஸை பொறுத்த வரையில ரிசார்ட் நடத்துபவர்கள், ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை, கான்ட்ராக்ட் வேலை, அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. தாய் தந்தையருடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி இல்லை ஒரு ப்ரொசீஜர் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் நிபுணர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. ஓம் நமோ வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாய அப்படின்னு தொடங்குற அந்த தன்வந்திரி ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாளா இருக்கும். போட்டி இருந்தா தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக எப்பவுமே போட்டியோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது. பிசினஸை பொறுத்தவரையிலே நம்பிக்கை தரக்கூடிய சில நல்ல நியூஸ் வந்து சேரும். ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு டீல், ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதலர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு பிளான் பண்ணி திங்க் பண்ணி ஒரு டிஸ்கஷனில் போவீங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி நடத்துபவர்கள், ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலையை பொறுத்தவரையிலே சில நெருக்கடிகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. புரோக்கராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், கமிஷன் ஏஜென்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள் நல்லதுக்காக நம்ம விட்டு கொடுக்கிற போறது தப்பே கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸ், அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் காசிப் விஷயங்களில் மாட்டிக்காதீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க. உங்களோட சுப்பீரியர் மேனேஜரை பற்றி ஏதாவது சொல்ல போக அதை யாராவது போய் அங்கே போய் சொல்ல, ஃபோனில் பேசுகிற போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே அனுகூலத்தை தரக்கூடிய நாள். குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, சிசிஏ, சிஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கிற சில விஷயங்கள் நடக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சில பேருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு, இத்தனை வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டோம், ஊரில் ஒரு வீடு இருக்குது, ஒரு சேவிங்ஸ் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம், நம்ம திரும்ப ஊரில் தாய்நாட்டில் வந்து செட்டில் ஆகிறான்னு நினைக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே,
சூரிய பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டுக்கு உள்ள வேலைகளுக்கு கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெண்டர் எடுத்து பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சினிமா கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள், சின்னத்திரை கலைஞர்களுக்கும் அனுகூலமான நாள். பிளேபேக் சிங்கர், டைரக்டராக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ரிசப்ஷனிஸ்டாக, டெலிகாலராக, டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், அதே மாதிரி ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுபவர்கள், ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள், சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய தோழிகளால் சில நன்மைகள் உண்டு. ஆண்களை பொறுத்தவரை நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகரை வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, புதனால் சில சங்கடங்கள் தீரும், பணவரவு அதிகரிக்கும், பண முடக்கம் குறையும். வட்டிக்கு விடுறவங்க, ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நன்மைகள் உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன் நல்லபடியாக நடக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட அயன், ஸ்டீல், ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சில நெருக்கடிகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மையை தரக்கூடியது. டிரைவிங் செய்யும் பொழுது கவனம் தேவை. டிராஃபிக் ரூல்ஸை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.